தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்தியேசுவுக்குள் பிரியமான அன்னையின் பக்தர்களே, ஜூலை மாதத்துடைய இந்த முதல் சனிக்கிழமையிலே அன்னை மரியாளுடைய ஆசிரை வேண்டி இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவமாதாவுக்கு இந்த மாதத்தை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்னை நமக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு தாயாக, திருச்சபையின் தாயாக, மீட்பரின் தாயாக நம் ஒவ்வொருவருக்குமே தாய் கன்னி மரியாள் உடனிருந்து அஞ்சாதீர்கள், பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்காக நான் பரிந்துரைக்கிறேன் என்று இந்த ஜூலை மாதத்திலே இந்த முதல் சனிக்கிழமையிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் இரக்கத்தையும் அன்பையும் கொடுக்கின்றார் நம்முடைய தாய். இன்றைய நாளிலே ஜூலை மாதத்துடைய இந்த 4ஆம் நாளிலே தாயாம் திருவையானது போர்ச்சுகல் நாட்டு எலிசபெத்தை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். இவர் 1271ஆம் ஆண்டு பிறந்து 1331ஆம் ஆண்டு தன் வாழ்நாளிலே ஒரு துறவியாக தன் வாழ்நாளிலே மரித்து கடவுளை புகழ்ந்து போற்றுகின்றார். தன் வாழ்நாளிலே தன் கணவரோடு அந்த போர்ச்சுகல் நாட்டு அந்த மன்னரை மணமுடிக்கின்றார். சிறு வயதிலேயே 15 வயதிலேயே இவர் மணமுடித்து தன்னுடைய பிள்ளைகளோடு வாழ்கின்றார். அப்பொழுது இவருடைய இந்த ஒரு அரச வாழ்வு எப்பொழுதுமே பெரிய பகட்டான வாழ்வை இவர் விரும்பவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்நாளிலே ஏழைகளுக்கு அவர் உதவி செய்கின்றார். ஆனால் அவர் கணவருக்கு பிடிக்கவில்லை. தன்னுடைய வாழ்நாளிலே கணவருக்கும் தன்னுடைய மகனுக்கும் இடையே ஒரு உறவு சிக்கல்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையுமே இந்த எலிசபெத் தன் வாழ்நாளிலே சரி செய்கின்றார். தன் வாழ்நாளிலே தன் கணவரை முடிந்த அளவுக்கு அவரோடு இணைந்து இணக்கமாக தன் வாழ்நாளிலே வாழுகின்றார் இந்த புனித எலிசபெத். அதன் பிறகு தன் கணவர் இறந்த பிறகு பிள்ளைகளுடைய வாழ்வை சரிப்படுத்திய பிறகு இவள் துறவரம் கொண்டு அங்கே தன்னுடைய வாழ்நாளிலே இந்த பிரான்சிஸ்கனுடைய இந்த 3ஆம் சபையிலே இவள் சேர்ந்து அந்த கிளாரிஸ் சபையிலே அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடியவளாக, கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியவளாக வாழ்ந்தவள்தான் இந்த போர்ச்சுகல் நாட்டு புனித எலிசபெத். அவருடைய அடிச்சுவடுகளை இன்றைய வாழ்விலே நாமும் பின்பற்றுவோம். குடும்பத்திலே கணவரோடு இணக்கமாக, கணவரோடு இணைந்து வாழக்கூடிய நல்ல பண்பை இந்த புனித எலிசபெத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் அருமையாக சொல்லுகின்றார், இதோ கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கின்றார். என் மக்களாகிய இந்த இஸ்ராயேலை முன்னே நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பல தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அழைத்திருக்கும் நாட்டிலிருந்து ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இதை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், 6 மாதம் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஆமோஸை கடவுள் தேர்ந்தெடுத்து இறைவாக்கு உரைக்க, இவரை அரசர்களுக்கு ஞானத்தை புகுத்த, இவர் கண்ட அந்த காட்சி அனைத்தும் கடவுளுடைய ஆற்றலை உணர்த்தக்கூடியதாக, இஸ்ராயல் மக்களிடையே கடவுள் ஒரு தண்டிக்கக்கூடிய கடவுள் அல்ல, மாறாக எல்லோரையுமே மீட்கக்கூடிய கடவுள், தவறுகளிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் மன்னித்து புது வாழ்வை கொடுக்கின்றவர். மீண்டும் என் மக்களை பழைய நிலைக்கு நான் கொண்டு வருவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய வாழ்வை ஆமோஸ் இறைவாக்கினர் மக்களுக்கு அறிவுறுத்துகின்றார். இதனை நற்செய்தியை கூட பார்க்கின்றோம். ஆண்டவர் அருமையாக இந்த நற்செய்தியை குறிப்பிடுகின்றார், எவரும் பழைய ஆடையிலே புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, பழைய தோற்பதிலே புதிய திராட்சை ரசத்தை ஊற்றி வைப்பதில்லை. மாறாக ஒவ்வொருவருமே தத்தமக்குரிய இயல்புக்கேற்ப செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசுவே புதிய ஒரு இறையாட்சியுடைய மனிதராக, இயேசுவே ஒரு புதிய வாழ்வாக நமக்கு இருக்கின்றார் என்பதை இயேசு நமக்கு இன்றைக்கு குறிப்பிடுகின்றார். ஆகவே நோன்பு என்பது கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிப்பதே, புதிய வாழ்வுக்கான புதிய அடிச்சுவடுகளை நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றார். ஆக ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுவது, இதைத்தான் எசாயா புத்தகத்திலே 58ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களிலே, இதுவல்லவோ நான் விரும்புகின்ற நோன்பு, கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், ஏழைகளுக்கு உணவளிப்பதும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பதும், இதுவல்லவோ நான் விரும்பும் நோன்பு, மேலான நோன்பு என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆக எது நோன்பாக
நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏழைகளை வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். எளியவர் நலனிலே நாம் அக்கறை கொண்டு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த முதல் சனிக்கிழமை அன்னை மரியாள் இதோ எளியவர்களை ஆண்டவர் உயர்த்திருந்தார். ஏழைகளை ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். தாழ்நிலையில் இருப்பவரை கடவுள் உயர்த்துகிறார் என்று அன்னை மரியாள் அந்த காணாவது திருமணத்திலே ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு இறந்திருந்தார். இவ்வாறாக இன்றைக்கு நாம் இந்த ஜூலை மாதத்திலே இந்த முதல் சனிக்கிழமையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருமே அன்போடு நிலை வாழ்வுக்கான இந்த பயணத்திலே ஒவ்வொருவருமே பயணிக்க அழைப்பு கொடுக்கின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஜூலை மாதத்துடைய இந்த முதல் சனிக்கிழமையிலே தேவமாதா எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே அரவணைக்கின்ற தாயாக, அன்பு செய்கின்ற தாயாக, பரிந்து பேசக்கூடிய தாயாக எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எங்களுடைய தாய் எங்களுக்காக பரிந்துரைத்து எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் இறை ஆசிரியை பெற்றுக் கொடுக்கின்ற தாயாக, எங்கள் வாழ்வுக்கு ஒரு நங்கூரமாக, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு வெளிப்படுத்தக்கூடிய உண்மைகளை நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு அருட்துணையும் அருட்காவலும் அன்னை மரியாள் இதோ யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த நாளிலே உங்களுடைய இறை ஆட்சி நாங்கள் பரப்ப வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும், நற்செய்தியாக நாங்கள் மாற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே குடும்பத்திலே இருக்கு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக, இந்த ஜூலை மாதம் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அருளையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் தங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தும் தேவமாத வழியாக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நடக்க வேண்டும் என்ற எளிமையோடும் தாழ்ச்சியோடும் கீழ்ப்படுதலோடும் ஒப்புக் கொடுக்கிற அநேக பிள்ளைகளை வாழ்வை நீர் உயர்த்தும்படி நிலை வாழ்வை நோக்கி ஒவ்வொருவருமே பயணிக்க வேண்டும் என்பதை இறை ஆட்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே நாங்கள் வாழ உடைய கிருபையை ஜூலை மாதத்திலே எங்களுக்கு இந்த நாளிலே முதல் சனிக்கிழமையிலே வேண்டியிருந்த ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுக்கும்படி உடல் பொருள சரீர சுகத்தையும் நோய்களிலிருந்து விடுதலையும் சாத்தானுடைய துளைகளிலிருந்து ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பிலிருந்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.